ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து கிராஃபிக் டிசைனிங். நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல மடங்கு டாலரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் டிரெக்டாக கஸ்டமர் கிளைண்ட்டை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எழுத்தி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று உருவாக்கி அது மூலியமாக ஒவ்வொரு கம்பெனிஸ்ட்டை வந்து நீங்கள் அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சரியான முறையில் கிராஃபிக்ஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராடக்டையோ இல்லைன்னா ஒரு சர்வீஸையோ நம்ம ப்ரமோட் பண்ணணும். அதாவது ஃபேஸ்புக் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாய் ஷாப் ஒன்று செய்கிறீங்கன்னா அந்த டாய் ஷாப் வந்து டாய் ஷாப்னு போடுமே, அந்த டாய் ஷாப் சோஷியல் மீடியா போஸ்ட். இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எஃபியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை செஞ்சு எஃபியில் கொண்டு போய் அப்லோட் பண்ணுவீங்க. அப்போ வர்ற விசிட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, இப்போ இந்த நீங்கள் எஃபியில் போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் வந்து அழகாக இருந்தால் இந்த போஸ்ட்டை அவங்க பார்த்துட்டு இந்த ஓட நவுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. இப்போ இந்த ஓட நவுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த டிசைனிங் அழகாக இருக்கணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்க மைண்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த சேல்ஸுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த மாதிரி இந்த கிராஃபிக் டிசைனிங்கை வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போகலாம். இப்போ அன்றாட தேவையில் நம்ம எடுத்தாவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தால் நமக்கு என்ன தேவை, ஒரு விசிட்டிங் கார்ட்ஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நமக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம், விசிட்டிங் கார்டில் நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்த்டே கார்ட்ஸ் ஏதாவது ஒரு ஈவெண்ட் செய்யறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனிங். ஓகே, இப்போ இதுகளுக்கெல்லாம் அன்றாட தேவையில் கிராஃபிக் டிசைனிங் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியே கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே கிராஃபிக் டிசைனிங் முக்கியம். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து ரொம்பவே பிரபலியமானது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எடுத்தால் ஒரு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் பார்க்கலாம். இந்த கிராஃபிக் டிசைனிங் சரியாக தெரிஞ்சிருந்தா. இப்போ கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து நான் முக்கியமாக இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு வந்து யாராவது ஒரு கஸ்டமர் கிளையண்ட் உங்கள்கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைனிங் வந்து கேட்டிருந்தாருன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வந்து இப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க, கிராஃபிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஃபைவருக்கு போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று உங்களுக்கு டிசைனிங் ஒன்று வந்துருச்சு, நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சுட்டீங்க, எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு வேணும் ஒரு பியூட்டி பார்லர்னு வைங்களேன், இப்போ இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு விசிட்டிங் கார்டு. இப்போ பிஸ்னஸ் கார்டு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ பிஸ்னஸ் கார்டுன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் கார்டு வரும். இல்லை பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இதை விட வந்து நம்ம அழகான டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை விட அழகான டிசைன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் எதுலன்னா, இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் ஒரு ஐடியா எடுக்கலாம். நான் இப்படி தான் ஐடியாஸ் எடுக்கிறது. இப்போ நான் வந்து ஃபைவருக்கு போகலாம், ஃபைவர் ஒன்று. இப்போ இன்னொன்றுக்கு நான் போவேன், பீப்புள் போவேன். இதுலையும் இருக்குது பிஸ்னஸ் கார்ட்ஸ் ஐடியாஸ். இப்போ பிஸ்னஸ் கார்டில் எந்த ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஐடியா எடுக்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்லையும் போய்ட்டு பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா பிஸ்னஸ் கார்டு. பிஸ்னஸ் கார்டு இதை சர்ச் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிஸ்னஸ் கார்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷனலி இந்த பாருங்கள், இதில் வந்து சில பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து இதெல்லாம் பிஸ்னஸ் கார்ட்ஸ் தான் இருக்க பிஸ்னஸ் கார்ட்ஸ் பாருங்கள். இப்போ எல்லாம் பாருங்கள் $15. இங்கே பாருங்கள் அவர் எத்தனை செஞ்சுருக்காரு சைட்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ இவெல்லாம் போயிட்டு நீங்கள் என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் கார்டு செஞ்சுருந்தா இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கலாம். அந்த பிஸ்னஸ் கார்டு செஞ்சுருக்காங்க. ஓகே, இதை விட நமக்கு வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸில் வந்து நமக்கு இந்த ஃபைவரில் பாருங்கள் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து அழகழகான பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சுருக்காங்க.
இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் எடுக்கலாம். இப்போ பிஸ்னஸ் கார்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடியாவும் எடுக்கலாம். பிஸ்னஸ் கார்ட்ஸ் ஓகே, பிஸ்னஸ் கார்ட்ஸ் ஓகே. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் கார்ட்ஸ் வருது. ஓகே, இப்போ நான் இதில் வந்து இந்த இதை கொடுக்குறேன், இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்க இந்த டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து கேக் டேக்ஸ் இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் வந்து அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஹோட்டல்ஸுக்கு சம்மந்தமாக ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் ஓகே, இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு டிசைன்ஸ் இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பிஸ்னஸ் கார்டு டிசைன்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி இங்கே பாருங்க வந்து டாப் ரேட் செலர். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். இங்கே பாருங்க அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒன்று நம்ம ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன மாதிரி டிசைனிங் செய்கிறது. இப்போ இவர் வந்து என்னன்னா ஒரு கிராஃபிக் டிசைனிங் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. அவர் என்னென்ன பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாருன்றது இந்த மாதிரி காட்டியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ டிசைன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ இதெல்லாம் வந்து அட்ராக்டிவ் டிசைன். இந்த மாதிரி ஒரு டிசைன் ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஷாப்புக்கு சம்மந்தமாக செஞ்ச விசிட்டிங் கார்ட்ஸ். இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்மளும் வந்து என்னென்னா ஒரு ஐடியான்னு எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு டிசைனிங் ஃபார்மை வந்து அமைச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து என்னது ஒரு ரிசர்ச் ஒன்று பார்க்கணும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டிசைனிங் வேணுமோ அதில் இதில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து இங்கே பாருங்கள், ஐ வில் ப்ரொவைட் டிசைனிங் த அவுட்ஸ்டாண்டிங் விசிட்டிங் கார்டு. இப்போ நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து சொன்னார்னா அவர்கிட்ட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு திங்கிங் ஒன்று எடுத்துகிட்டு இதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், 1 by 1 பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுகள்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிற நேரம் ஒரு ஐடியா வரும். இப்போ என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ இல்லை அப்போ தான் இந்த பண்ணால் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களோட ஐடியா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சைட்ஸில் நீங்கள் யோசிக்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது எப்படி செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப லேசுங்க, இதெல்லாம் பண்ணிடலாம். நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு பிஸ்னஸ், இது வந்து பிஸ்னஸ் டைப், ஒரு பிஸ்னஸ் டைப்புக்கு செஞ்ச ஒரு ஸ்கார் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன். இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து நம்ம ஒரு ஐடியா எடுக்கிறது. ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து இதே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளையர் டிசைனாக இருக்கலாம். ஃப்ளையர்னா என்னன்னா ஒரு ஈவெண்ட். இப்போ நம்ம வெளிநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸ், இப்போ நம்ம நாட்டோட வெளிநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸ் இது வந்து என்னன்னா, இது வந்து நம்மளை ஏதாவது ஒரு இவெண்ட் ஒன்று வைக்கிறது, ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஃபாரின்ல நடக்குதுன்னா அதை வந்து நம்ம என்னன்னா ஒரு இன்விடேஷன் ஒன்று கொடுக்குறதுக்கு நம்ம சொல்றது வந்து ஃப்ளையர் டிசைன்னு சொல்லி. அந்த ஃப்ளையர் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நைட் கிளப் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம ஒரு என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்விடேஷன் ஒன்று கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இதை வந்து என்னது இந்த மாதிரி டிசைன்ஸ். இப்போ இதுகள்லாம் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி இப்போ இதுல ஃப்ரீலான்சர் அண்டு பீப்பிள் பவர், ஃபைவர் இந்த மாதிரி தளங்களில் ஒரு டிசைன் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துன்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுகளை வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டா இதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு வருமானம் வந்து மாதம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ அதனால தான் இந்த கிராஃபிக் டிசைனிங்ன்ற வந்து ஃபீல்டு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஃபீல்டாக இருக்குது. இதில் உள்ள வருமானங்கள் நீங்கள் பார்த்து இங்கே பாருங்கள். ஃபைவரில் ஏன்னா இப்போ ஃபைவரில் வந்து இவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் வந்து $10 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் போக போக $25. அதே நீங்கள் பீப்பிள் பவரில் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டுக்கு ஒரு $10 தான் அவர் கொடுக்குறாரு. ஓகே, இதில் ஒன் டே டெலிவரிக்கு $10 கொடுக்குறாரு. கீழே வந்து அவர் கொடுத்துருப்பார் பாருங்க $20 ஐ கேன் டிசைன் அது. ஓகே, இதில் ஒவ்வொரு இந்த வேலைக்கு கொடுக்குறாரு. மற்றவங்க $65 $145 செய்கிறாங்க. இங்கே பாருங்க $145 செய்கிறாங்க. பாருங்க கம்ப்ளீட்லி வந்து பிஸ்னஸ் கார்டு, லெட்டர் ஹெட், கம்பெனி ஸ்லிப், ஆனால் நல்ல ஆர்டர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சரில் ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து பெரிய அளவில் டாலர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கு சொன்ன 2 சைடு நல்ல சைட்ஸ், ஃபைவர் அண்ட் தட் பீப்பிள் பவர், இதெல்லாம் பழைய சைட்ஸ். இதெல்லாம் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க.
கஸ்டமர் ரேஞ்ச் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் நமக்கு. ஓகே, அதாவது எப்போவுமே ஒரு ஃப்ரீலான்சர் சைடை வந்து நம்பாதீங்க, ஒரு 2-3 ஃப்ரீலான்சர் சைடை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணுங்க. இதில் இல்லைன்னா அதில் வரும், அதில் இல்லைன்னா இதில் வரும்ன்றதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு வேக் பண்ணுங்க. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வருமானத்தை வந்து பெற்றுக்கிட்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.